ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் மஷ்ரூம் குழம்பு. என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவு பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 2 இன்ச் அளவு பட்டை, கொஞ்சமாக வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நீங்கள் பெப்பர் வேணால் இன்னும் கொஞ்சம் கூடமாக சேர்த்துக்கலாம். இது வந்து பெப்பர் மஷ்ரூம் குழம்புனால பெப்பர் தான் அதிகமாக இருக்கணும், வரமிளகா கம்மியாக இருக்கணும். இதில் வந்து 4 கேஷ்யூ நட்ஸு, முந்திரி பருப்பு 4 முந்திரி பருப்பும், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பல் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இது கூட போட்டு நல்லா சாட் பண்ணிக்கங்க. இது வந்து கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் கூட 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம சாட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அப்படியே சும்மா வதக்கிட்டு எடுத்துக்க வேண்டாம். நல்லாவே ப்ரௌன் கலராக மாறணும். அப்போ தான் இந்த குழம்பு கலரும் வந்து நல்லா அந்த ப்ரௌனிஷாக இருக்கும், ஃப்ளேவரும் வந்து நல்லா இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா சாட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஓரளவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம சாட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இதை அரைச்சி மறுபடியும் குழம்பு கூட சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இது ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மண் சட்டியை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நியர்லி 400 கிராம்ஸ் இருக்கும் இது. இது வந்து மஷ்ரூம் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போடுங்க. நிறைய மஞ்சள் பொடி போட வேண்டாம். ஏன்னா நமக்கு மஷ்ரூம் பெப்பர் குழம்புன்னு சொல்கிறப்போ அந்த பெப்பரோட கலர் தான் இதில் ஹைலைட்டு. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வந்து நம்ம சாட் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மஷ்ரூம்லேயே வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி வந்து விடும். நல்லா சாட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு ஹாஃப் குக் அதிலேயே வந்து குக் ஆகிடும். அது பாருங்கள், இப்போவே ஆல்ரெடி தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி அதை விட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஃபைன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மசாலா கிரைண்ட் பண்ணது, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் அலசி அதுக்குள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முதலும் ஆட் பண்ணலை, மஷ்ரூம் வதக்கப்புறமும் ஆட் பண்ணலை. இப்போ தேவையான குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு பாயில் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான காரசாரமான பெப்பர் மஷ்ரூம் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த மண் சட்டியோட சூட்லேயே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிச்சிட்ருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.